பாஸ்கராபுரம் எனும் கிராமத்தில் சுந்தரம் என்பவன் வாழ்ந்து வருகிறான். இவன் கடினமான உழைப்பாளியாகவும் அதிகமான இரக்க குணம் உள்ளவனாகவும் இருக்கிறான். இந்த சுந்தரத்திற்கு 2 தம்பிகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இருவருமே சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் தம்பிகள் இருவரும் ஒன்று சேர்ந்து சுந்தரத்தை ஏமாற்றி சொத்துக்களை எல்லாம் எழுதி வாங்கிவிட்டு அவனை வீட்டை விட்டு அடித்து வெளியே துரத்தி விடுகிறார்கள். தனது தம்பிகள் மேல் அளவுக்கு அதிகமான பாசம் வைத்திருக்கும் சுந்தரம் அவர்களிடம் சண்டை எதுவும் போடாமல் அமைதியாக வீட்டை விட்டு வெளியே வந்து விடுகிறான். ஆனால் சுந்தரம் வீட்டை விட்டு வெளியே போன அடுத்த நொடியே தனது அண்ணன் தாங்கள் சேர்த்து வைத்திருந்த பணத்தை எல்லாம் களவாடி சென்று விட்டதாக சுந்தரத்தின் தம்பிகள் ஊர் மக்களிடம் சொல்கிறார்கள். இதனால் அந்த ஊரில் இருக்கும் மக்கள் அனைவரும் சுந்தரத்திற்கு வேலையும் கொடுக்காமல் தங்குவதற்கு இடமும் கொடுக்காமல் அடித்து துரத்துகிறார்கள். இதனால் எங்கு போவது என்ன செய்வது என்று புரியாமல் சுந்தரம் கால் போன போக்கிலே நடந்து கொண்டிருக்கிறான். ஆனால் பசியும் தாகமும் சுந்தரத்தை விடாமல் துரத்தி கொண்டே இருந்தன. இதனால் ஒரு கட்டத்தில் சுந்தரம் மயங்கி விழும் நிலைக்கே சென்று விடுகிறான். அப்போது சற்று தொலைவில் ஒரு முனிவரின் ஆசிரமம் இருப்பது சுந்தரத்தின் கண்களுக்கு தெரிகிறது. உடனே சுந்தரம் அந்த ஆசிரமத்துக்கு போய் முனிவரின் காலில் விழுந்து வணங்குகிறான். சுந்தரத்தை பார்த்த உடனேயே அந்த முனிவர் அவன் வாழ்வில் நடந்த அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொள்கிறார். உடனே முனிவர் சுந்தரத்தை பார்த்து, உன்னை போன்ற இரக்க குணம் உள்ளவர்கள் அந்த சுயநலவாதிகளுடன் சேர்ந்து இருக்கக்கூடாது என்ற காரணத்தால் தான் இறைவன் உன் தம்பிகளை விட்டு உன்னை பிரித்திருக்கிறார். ஆகையால் தம்பிகளை விட்டு வந்ததை நினைத்து நீ வருத்தப்படாதே, உனக்கான வாழ்க்கை இனிமேல் தான் காத்திருக்கிறது என்று கூறுகிறார். உடனே சுந்தரம் முனிவரை பார்த்து, ஐயா, நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை, ஆகவே சற்று விளக்கமாக கூறுங்கள் என்று கூறுகிறான். அப்போது அந்த முனிவர் சுந்தரத்தை பார்த்து, காட்டுக்குள் ஒரு குகையில் மிகப்பெரிய புதையல் இருக்கிறது. அந்த புதையல் உனக்குத்தான் கிடைக்க வேண்டும். உன்னால் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவிகளும் கிடைக்க வேண்டும் என்பதே எழுதப்பட்டுள்ள விதி. ஆகவே நீ உடனே சென்று அந்த புதையலை எடுத்துக்கொண்டு உனக்கான வாழ்க்கையை அமைத்துக்கொள். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் உதவிகளை செய் என்று அந்த முனிவர் கூறுகிறார். உடனே சுந்தரம் முனிவர் சொன்ன அந்த குகையை தேடி காட்டுக்குள் செல்கிறான். அதே சமயம் குகைக்குள் புதையல் இருக்கும் ரகசியத்தை முனிவர் சுந்தரத்திடம் சொன்னதை ஆசிரமத்திற்கு வெளியில் இருந்து 3 திருடர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உடனே அவர்கள் அந்த புதையலை எப்படியாவது நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் சுந்தரத்திற்கு தெரியாமலேயே சுந்தரத்தின் பின்னால் செல்கிறார்கள். காட்டுக்குள் சென்ற சுந்தரம் சிறிது நேரத்திலேயே முனிவர் சொன்ன அந்த குகையை கண்டுபிடித்து விடுகிறான். அந்த குகைக்குள் ஏராளமான தங்கமும் விலை மதிக்க முடியாத ரத்தினங்களும் குவிந்து கிடப்பதை பார்த்து சுந்தரம் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்கிறான். அப்போது சுந்தரத்தை பின்தொடர்ந்து வந்த அந்த திருடர்கள் 3 ஒன்று சேர்ந்து சுந்தரத்தை அடித்து விரட்டுகிறார்கள். தனி ஆளாக அவர்கள் 3 சமாளிக்க முடியாத சுந்தரம் வேறு வழி இல்லாமல் மறுபடியும் முனிவரின் ஆசிரமத்திற்கே போகிறான். அப்போது அந்த முனிவர் சுந்தரத்தை பார்த்து, நடந்த எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரியும். பேராசை பிடித்த அந்த திருடர்களால் அந்த புதையலை எடுத்துக்கொண்டு போக முடியாது. அது உனக்காக இறைவன் கொடுத்த புதையல். ஆகையால் மனதை தளர விடாமல் நீ அந்த குகைக்கு போய் அங்கு நடக்கும் விஷயங்களை வேடிக்கை மட்டும் பார் என்று சொல்லி அனுப்புகிறார். முனிவர் சொன்னதை கேட்ட சுந்தரம் மறுபடியும் அந்த குகைக்கு செல்கிறான். அங்கு குகையின் வாசலில் திருடர்கள் 3 அமர்ந்திருந்து அந்த புதையலை எடுத்துச் செல்வதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது திருடர்களில் ஒருவன் இன்னொருவனை பார்த்து, நீ ஊருக்குள் சென்று ஒரு மாட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு வா, நாம் இந்த புதையலை அந்த வண்டியில் ஏற்றி கொண்டு போய் விடலாம் என்று சொல்கிறான். அப்போது இன்னொருவன், நீ வண்டியை எடுத்துக்கொண்டு வரும்போது நம் 3க்கும் சாப்பாடும் வாங்கி வந்து விடு, நாம் சாப்பிட்டு விட்டு அதற்கு பிறகு இந்த புதையலை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று சொல்கிறான். உடனே அந்த திருடர்களில் ஒருவன் குகையை விட்டு கிளம்பி வண்டி எடுத்து வருவதற்காக ஊருக்குள் செல்கிறான். அப்போது குகையில் இருக்கும் 2 திருடர்களும் சாப்பாடு வாங்க போனவன் வந்தவுடன் அவனை கொன்றுவிட்டு இந்த புதையலை 2 பங்காக பிரித்து கொள்ளலாம் என்று திட்டம் போட்டு விடுகின்றனர். சற்று நேரத்திலேயே சாப்பாடு வாங்க போன அந்த திருடன் ஒரு மாட்டு வண்டியுடன் குகைக்கு வந்து விடுகிறான். அவன் வந்த உடனேயே மற்ற 2 திருடர்களும் சேர்ந்து அவனை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு குகையில் இருக்கும் மொத்த தங்கத்தையும் மாட்டு வண்டியில் ஏற்றி விடுகிறார்கள். தங்கத்தை மொத்தமாக வண்டியில் ஏற்றிய பிறகு 2 திருடர்களுக்கும் பசி எடுக்க ஆரம்பிக்கிறது. உடனே இறந்து போன திருடன் கொண்டு வந்த சாப்பாட்டை 2 திருடர்களும் பங்கு போட்டு சாப்பிடுகிறார்கள். அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே 2 திருடர்களும் வாயில் நுரை தள்ளி இறந்து போகிறார்கள். அதாவது சாப்பாடு வாங்க போன திருடன் இந்த 2 திருடர்களையும் கொன்றுவிட்டு புதையலை தான் மட்டும் மொத்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் சாப்பாட்டில் விஷம் வைத்திருந்தான். இது தெரியாத திருடர்கள் இந்த சாப்பாட்டை பிரித்து சாப்பிட்டு விட்டு மாண்டு போனார்கள். 3 திருடர்களும் இறந்துவிட்ட நிலையில் சுந்தரம் அந்த மாட்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு ஊருக்கு செல்கிறார். ஊருக்கு சென்ற சுந்தரம் அந்த புதையல் மூலமாக மிகப்பெரிய பணக்காரனாக மாறுகிறார். அந்த ஊரில் இருக்கும் மக்களுக்கும் நிறைய உதவிகளை செய்ய ஆரம்பிக்கிறார்.